Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் இந்தியன் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இது ரொம்ப சிம்பிளான ஐ லுக் அண்ட் போல்ட் லிப் மேக்கப் தான். அது எப்படி கிரியேட் பண்ணேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என் ஃபேஸ்க்கு மேப்ளினோட மாஸ்டர் ப்ரைம் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்ட அப்புறம் ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் தரும், அதுக்கப்புறம் ஒரு லைட் பிரைட்னஸ் தரும். நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு ப்ரைமர் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் நான் எல்ஏ கேர்ளோட ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி என்னோடய டார்க் பேட்சஸ் அண்ட் டார்க் சர்க்கிள், ஹாலோ சிக் போன்ஸ் கிட்டலாம் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் சரியாக பிளெண்ட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது அங்கங்கே ஆரஞ்சாக தெரியும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டார்க் பேட்சஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பவுடர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்ணிக்கீழே இருக்கிற விங்கிள்ஸ், ஃபேஸில் சிரிக்கும் போது வர கோடுலலாம் ஃபவுண்டேஷன்லாம் போய் தங்கிடும். சரி, நம்ம லேயர் மேலே லேயர் போடும் போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக தங்கிடும். அது சிரிக்கும் போது ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ விங்கிள்ஸ் இல்லாதவங்க நீங்கள் தாராளமாக பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு விங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. கலர் கரெக்டர் முடிச்சதுக்கப்புறம் நான் லாரியல் பாரிஸோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் இந்த ஷேட் கோல்டன் கேப்புச்சினோ யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டைரெக்டாக பம்ப் பண்ண மாட்டேன் ஃபேஸில். ஏன்னா நிறைய டிஷர்ட்ஸ் போயிருக்கு. இந்த ஸ்டெயின் என்ன பண்ணாலும் போக மாட்டேது. ஸோ ஐ வில் நெவர் டூ தட் மிஸ்டேக். நல்லா கையில் போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். கலர் கரெக்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பியூட்டி பிளெண்டரால் ரொம்ப அழுத்தி டேப் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஃபவுண்டேஷன் ரிட்டன் அந்த ஸ்பாஞ்சுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா ஆரஞ்சாக தெரியும் ஃபேஸில். நீங்கள் அது மறைக்க இன்னொன்று ஒரு லேயர் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை லைட்டாக டேப் பண்ணால் போதும்.
ஷேட் எடுத்து என்னுடைய லிட்டில் அப்ளை பண்ணுறேன். ப்ரெஷ்ஷால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஐ லுக் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 கலர் தான் யூஸ் பண்ணுறேன் டோட்டலாக. நெக்ஸ்ட் மேரி ஷேட் யூஸ் பண்ணி என்னோடய லோயர் லேஷ் லைன் கீழே பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேபிளினோட கொலாசல் லைனர் யூஸ் பண்ணி விங் லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காராவுக்கு நான் மேபிளினோட டெம்டேஷன் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கான்டூரிங்க்கு நான் எல்ஏ கேர்ளோட கான்டூரிங் கிட் யூஸ் பண்ணி என்னோடய ஹாலோ சிக் போன்ஸ் கிட்ட, ஃபோர் ஹெட் கிட்டலாம் கான்டூர் பண்ணுறேன் அண்ட் ஜா லைன்லலாம். எப்போவுமே நோஸ் கான்டரிங்க்கு கீழே ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைக்கும் வரணும். அப்புறம் சைடில் டவுன்வர்ட்ஸாக பிளெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மேபிளினோட மாஸ்டர் ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்கிற 3 ஷேட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன், ஹைலைட் தவிர. நெக்ஸ்ட் இஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். என்னோட சீக் பவுன்ஸ் கிட்ட, நோஸ் பிரிட்ஜ் கிட்ட அண்ட் ப்ரோ போன் கிட்டலாம் ஹைலைட் பண்ணுறேன். இந்த ஹைலைட்டர் ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் சூப்பராகவும் இருக்குது. லிப்ஸ்டிக்கு நான் மேபிளினோட பர்கண்டி ப்ளஷ் 696 லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணுறேன்.
ஸோ லிப் கார்னர்லலாம் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேக்கு நான் டெர்மாகோலோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸ்டோன் பிந்தியோட இந்த லுக்கை நான் முடிக்கிறேன். உங்ககிட்ட மெரூன் கலர் சாரியோ இல்லை சுடியோ இருந்தால் இந்த லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.